الحمد لله رب العالمين والصلاة والسلام وعلى آله وأصحابه وذريته أجمعين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبسند المتصل بالله الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم ويجدد البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه தலைப்பு கிபுலாவை முன்னோக்கக்கூடாது பின்னோக்கக்கூடாது கட்டிடங்களில் தவிர என்று இமாம் புகாரி தலைப்பை போட்டுவிட்டு கொடுத்திருக்கிற ஹதீஸ் முத்தலக்கன் இருக்கிறது. மைதானம், திறந்த வழி, கட்டிடம் என்கிற எந்த கைதையும் இல்லை. இந்த ஹதீஸை அபு அய்யூபுல் அன்சாரி ரிவாய் செய்கிறாங்க. அபு அய்யூபுல் அன்சாரி என்கிற புண்ணியத்தை கொண்டு தான் பிரபல்லி. அசல் பெயர் ஹாலித் இப்னு ஸைத், புகாரி ஹஸ்ரஜி அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. மதீனாவிலேயே தங்கியிருந்தாங்க. நபியிடத்தில் நேரடியாக பைஅத் செஞ்சவங்க. மதீனாவுக்கு நபி வந்த உடனே ஒரு மாத காலம் சுமார் விருந்து உபசரிப்பு செஞ்சவங்க அவங்க தான். பத்ரு போர்க்காலம் எல்லா பொருளையும் நபியோட ஹாதிராக இருக்கிறாங்க. நபிக்கு பின்னாலும் கூட ஜிஹாதில் கலந்து கொண்டு பெரிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட தான் அவங்க எப்போதுமே எந்த பொருளையும் இருப்பாங்க. முஆவியாவுடைய தௌர ஹிலாஃபத்தில் ஹிஜ்ரி 50 அல்லது 52 இன்திகால் ஆனாங்க. கிஸ்டின்டீனியா துருக்கி நாட்டில் இருக்கிறது, இப்போ இஸ்தாம்பூல். அங்கே தான் அவங்களுக்கு வஃபாத் ஏற்பட்டுச்சு. தஃபனும் அங்கே தான். இன்று வரை அவங்களுடைய அந்த மஸார் ஜியாரத்தில் ரொம்ப பிரபல்யமாக இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் மழை கிழப்பையில்லைன்னு சொன்னாலும் அவங்களுடைய அந்த மஸாருக்கு சென்று அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சால் அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செஞ்சு மழையை பெய்ய வைக்கிறான் என்கிற கருத்துகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அவர்களிடமிருந்து 150 ஹதீஸ்கள் ரிவாய் செய்யப்பட்டிருக்கிறது. 7 ஹதீஸ் புகாரிலையும் வந்திருக்கிறது, முஸ்லிம்லேயும் வந்திருக்கிறது. அந்த 150ல் புகாரில் மட்டும் தனியாக முஸ்லீமில் இல்லாமல் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. இதெல்லாம் இவங்களை பற்றி உண்டான சின்ன குறிப்புகள்.
கிபிலாவை முன்னோக்குவது பின்னோக்குவது மலம் ஜலம் கழிக்கும் போது, இதில் இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. இஸ்திக்பாலும் கூடாது, இஸ்திதுபாரும் கூடாது. கிபிலாவை முன்னோக்குவதும் கூடாது, பின்னோக்குவதும் கூடாது. மக்ரூஹ் தஹரீமி, ஆமாம் ஆமாம், அலல் இத்லாக், திறந்த வழி கட்டிடம், எதுலேயும் இஸ்திக்பாலும் கூடாது, இஸ்திதுபாரும் கூடாது. அது பாலைவனமாக இருந்தாலும், திறந்த வழியாக இருந்தாலும், கட்டிடமாக இருந்தாலும், கக்கூஸ் ரூமாக இருந்தாலும், இந்த கருத்தில் தான் இந்த ஹதீஸ் ரிவாய் செஞ்ச அபு அய்யூபுல் அன்சாரி இருக்கிறாங்க. சஹாபாக்கள் அப்துல்லாஹ் பின் மசூத், அபு ஹுரைரா, இந்த சஹாபாக்கள்லாம் இந்த கருத்தை தான் கொண்டிருக்கிறாங்க. தாபியீன்களில் முஜாஹித், இப்ராஹிம் நஹி, அடுத்து இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா, சுஃபியான் தௌரி, ஒரு ரிவாயத்தில் இமாம் அஹமத், லாஹிரி ஒருத்தர் இருக்கிறாரு, இப்னு ஹஸ்ம் லாஹிரி. எந்தெந்த ஹதீஸ் எப்படி பார்க்குறாரோ அந்தந்த ஹதீஸ் அப்படியே செயல்படுத்தணும், காரணங்கள்லாம் தேடக்கூடாதுன்னு சொல்லி அஸ்ஹாபுல் லவாஹிர்னு சொல்லுவாங்க. அவங்களும் இதான் சொல்கிறாங்க. இப்னு அரபி, இப்னு கையீம், இன்னும் நிறைய ஃபுகஹாக்களுடைய கருத்து இஸ்திதுபாரும் கூடாது, இஸ்திக்பாலும் கூடாது. ஹனஃபி மதுஹபுடைய ஃபத்வாவும் இது தான். ரெண்டாவது பார்ட்டி ஒன்று இருக்கிறது, முன்னோக்கவும் செய்யலாம், பின்னோக்கவும் செய்யலாம். மைதானத்துக்கும் அதே சட்டம்தான், கட்டிடத்துக்கும் அதே சட்டம்தான். உருவத்து புனு ஜுபைர், இமாம் மாலிக்குடைய உஸ்தாத் ரபியத்துர் ராய், தாவூது லாஹிரி, இவங்கெல்லாம் இந்த கருத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் படித்தமே புகாரியில், இந்த ஹதீஸுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த ஹதீஸ் மன்சூஹுங்கிறாங்க. இந்த ஹதீஸ் இவங்கெல்லாம் விட பெரிய சஹாபியான இப்னு மஸ்ஊத் அவங்க, அப்புறம் அபூ பெரியவங்க சொல்கிறாங்க, அந்த கருத்தை எடுத்துக்க. நம்முடைய பார்வையில் அவங்கெல்லாம் பெரிய மனிதர், எல்லாருடைய பார்வையிலையும் அவங்க பெரிய மனிதராக இருக்கணும்னா கட்டாயம். ஒரு விஷயத்தை நானும் தெரிஞ்சிருக்கிறேன், நீனும் தெரிஞ்சிருக்கிற, இங்கே பெரிய மனிதரெல்லாம் வேலை செய்யாது. அவங்கவுங்களுடைய இல்மு தான் வேலை செய்யும், ஆய்வு தான் வேலை செய்யும். நானே ஒரு உஸ்தாத் இடத்துல ஓதிருப்பேன், என் உஸ்தாத் என்னுடைய பெரிய மனிதர் தானே, அவர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார், நான் ஒரு கருத்தை சொல்லியிருப்பேன். அவருடைய அந்த கருத்தை நான் ஏற்றுக்கணும்னு கட்டாயம்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி ஏற்றுக்காததுனால அவங்கள நான் மதிக்கலைங்கிற அந்த பேச்சும் வராது, நம்முடைய கருத்தை. ஆனால் உண்மையிலேயே நீ திறமையான இருக்கணும். பெரிய மனிதர் என்பது வேறு, இல்முல தேர்ச்சி பெற்றவர் என்பது வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. மூணாவது, இஸ்திக்பால் இக்பால் அறவே கூடாது, எங்கேயும் கூடாது. இஸ்திதுபார் எங்கேயும் கூடும், முன்னோக்க கூடாது, ரைட். பின்னோக்கிறத பற்றி பிரச்சனை இல்லைங்கிறார்.
இமாமுல்லா அபு ஹனீஃபாலேருந்து ஒரு ரிவாயத்து இப்படி அது ஃபத்தோடி சொல்லலை, முன்னோக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ, அறவே கூடாது. பின்னோக்கிற விஷயத்தை அவளுக்கு போட்டு அழுத்தாதீங்கிறான். ஆனால் அது ஃபத்துவா இல்லை ஹனீஃபி மதுஹபில். முன்னோக்குவதும் கூடாது. நாலாவது இஸ்திக்பால் முன்னோக்குவது, இஸ்தித்பார் பின்னோக்குவது. மைதானத்தில் கூடாது, திறந்த வெளியில் கூடாது. புன்யானில் கட்டிடத்துக்குள்ள ரெண்டும் கூடும். வபிஹி கால மாலிக் வ ஷாஃபிஈ வ இஸ்ஹாக் வ அஹமது ஃபி ரிவாயத்தின். இவங்க கருத்து இது தான். இமாம் அகமது இமாம் ஹனஃபி மதுஹப் கருத்து மாதிரியும் இருந்தாங்க ஒரு சொல்லலை, இதுலேயும் இருக்குகிறாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் இடமிருந்து ரிவாயத், அப்துல்லா இப்னு உமரிடமிருந்து ரிவாயத், எல்லாம் இவங்களுக்கு ஆதாரம். இது அபு அய்யூப் அல் அன்சாரி ரிவாயத்தை வச்சு நம்ம பேசியிருக்கிறோம். அடுத்து வாரம் அப்துல்லா இப்னு உமருடைய ரிவாயத், அப்துல்லா இப்னு அப்பாஸுடைய ரிவாயத்தெல்லாம், இந்த 4 மதுஹபு தான் இதில் ரொம்ப பிரபல்யமானது. சொல்லிட்டோம் தேவையான அளவு. இமாம் புகாரியும் அவங்க என்னென்ன பக்கம் சாஞ்சிருக்கிறாங்க, 3 இமாம்களுடைய அந்த மதுஹபில் மாலிக், ஷாஃபி, அஹமது என்ன சொல்கிறாங்க, மைதானத்துக்கு ஒரு சட்டம், கட்டிடத்துக்கு அந்த அடிப்படையில் தான் அவங்க மெனக்கெட்டு தலைப்பை போட்டு எல்லா இந்தல் பினா என்று ஆதாரமான ஹதீஸை முத்தலக்கா போட்டு, இங்கே முத்தலக்கா தான் இருக்குது, மற்ற ஹதீஸை வச்சு இதுக்கு கைது போடணும் என்கிற தாவில் செஞ்சு ரொம்ப ப்ரெஷ் கொடுத்து தன்னுடைய கருத்தை இங்கே எழுதியிருக்கிறான். அபு அய்யூப் அல் அன்சாரியுடைய ஹதீஸு கவுலி, மீது எல்லா ஹதீஸாலும் ஃபேலி. ஒரு மசாலாவில் கவுலி ஹதீஸும் ஃபேலி ஹதீஸும் முரண்பட்டா ஹதீஸுடைய உசூலுக்கு கவுலி ஹதீஸுக்கு தான் ஃபஸ்ட்டு இடம் கொடுக்கணும். நபி என்ன சொன்னாங்க செய்யுங்கண்டு அதை தான் பார்க்கணும். நபியுடைய செயல் இருக்கிறதே, அதில் எத்தனையோ விஷயங்கள் அவங்களுக்கு குசூசியானதாக இருக்கும், அல்லது நபியுடைய செயலை தூரமாக பார்த்தவர்கள் சரியாக புரியாமல் அறக்குறையாக புரிஞ்சு ஏதாவது சொல்லியிருக்கலாம். அபு அய்யூப் உடைய ஹதீஸுக்கு நம்ம முதலிடம் கொடுக்குறோம். காரணம் அது கவுலி, ஃபேலி அல்ல. ரெண்டாவது, ஒரு ஹதீஸ் முஹர்ரம்ங்குது, இன்ற ஹதீஸ் ஹலாலுங்குது. முஹர்ரமுக்கு தான் ராஜிஹு கொடுக்கணும். உம்மத்தை பார்த்து பொதுவாக நபி அவர்கள் ஹிதாபு செஞ்சாங்க. ஆனால் இதுக்கு எதிராக நபியுடைய செயல் இருக்கிறது. உம்மத்தை பார்த்து ஹிதாபு செஞ்ச ஹதீஸ் தான் எடுக்கணும். அபு அய்யூபுடைய ஹதீஸுக்கு கியாஸ் மூலமாகவும் பலம் கிடைக்குது. மன் தஃபல திஜாஹல் கிபுலா ஜாஅ யௌமல் கியாமா வ தஃபலஹு பைன ஐனை. யாராவது கிபுலாவை முன்னோக்கி தூன்னு துப்புனாங்கன்னு சொன்னால் நாளைக்கு கியாமத்து நாளில் அவங்களுடைய கண்களுக்கு முன்னால் துப்பி கொண்டு வருவார்கள். எச்சி துப்புறது சாதாரணமான ஒரு விஷயம். அதை கூட கிபுலாவை முன்னோக்கி துப்பக்கூடாதுன்னு இருக்குது.
மலம் ஜலம் கழிப்பது எவ்வளோ பெரிய ஒரு அசுத்தமான விஷயம். அந்த அசுத்தத்தை போய் முன்னோக்கி செய்யலான்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? பாபு மன் தபர்ரஸ அலா லபினத்தைன், 2 செங்கற்களின் மீது அமர்ந்து, லபினத்தைன் தபர்ரஸ மலம் கழித்தல், கொஞ்சம் உயரமாக பூமியில் காலை வச்சு உட்காந்து மலம் கழிக்காம ஒரு கல்லை போட்டு அந்த கல்லுக்கு மேலே காலை வச்சு உட்கார்ந்து மலம் கழிக்கணும். ஏனென்றால் பூமியோட பூமி நீ உட்காந்து உன்னுடைய பித்தட்டை பூமிக்கு ரொம்ப நெருக்கமாக வச்சு விலைக்கு இருந்தேன்னு சொன்னால், 1 கிலோ விலைக்கு இருந்தேன்னு சொன்னால் எல்லாம் அவனுடைய அதில் தான் ஒட்டிக்கும். சும்மா ஒரு புழுக்க 2 புழுக்க போட்டால் பிரச்சனை இல்லை. சில பேருக்கு நிறைய விலைக்கு வரோம்பா, இல்லை ஃப்ரீயாக வந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, வயிற்றில் உள்ளது எல்லாம் குலஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் அந்த இடங்கள்லாம் சுத்தமாக ஆகிடும். அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குதா இல்லையாண்டு முன்னால் தெரியாது அல்லவா? எனவே முன் ஜாக்கிரதையாக கல்லுக்கு மேலே உட்காந்து இருக்கணும். மன் தபர்ரஸ அலா லபினத்தைன். பிஹி قال حدثنا عبد الله بن يوسف قال أخبرنا مالك عن يحيى بن سعيد عن محمد بن يحيى بن حبان عن عمه واسع بن حبان عن عبد الله بن عمر أنه كان يقول إن ناسا يقولون إذا قعدت على حاجتك ولا تستقبل القبلة ولا بيت المقدس. அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்லி கொண்டிருந்தாங்களாம், கான யக்கூலு, சில பேர் இப்படி பேசுகிறாங்க, பலா ஹாஜத்துக்காக நீ உட்காந்தா கிபுலாவையும் முன்னோக்காத, பைத்துல் மக்திஸையும் முன்னோக்காதேன்னு சொல்கிறாங்க. இது சொல்லும் போதே தெரியுது சில பேர் இப்படி சொல்கிறாங்க. இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை தானே. சில பேர் இப்படி சொல்கிறாங்க. பகால் அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்லிட்டு சொல்கிறாங்க, லக்கதிர் தக்கைத்து யௌமன் அலா லஹரி பைத்தின் லனா, ஒரு நாள் எங்களுடைய வீட்டினுடைய மேல்புறத்திலே ஏறினேன். லக்கதிர் தக்கைத்து யௌமன் அலா லஹரி பைத்தின் லனா ஃபரஐது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா லபினத்தைன் முஸ்தக்பிலன் பைத்துல் மக்திஸ் லிஹாஜத்திஹி. நபியை பார்த்தேன் 2 செங்கற்களின் மீது அமர்ந்து பைத்துல் மக்திஸை முன்னோக்கி கலாஹாஜத்துக்காக. நான் மேலே ஏறினேன், என்னுடைய பார்வை நபி மீது பட்டுடுச்சு. நபி வெளிக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, கல்லில் உட்காந்து வெளிக்கு இருக்கிறாங்க, ஆனால் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி இருக்கிறாங்க. வகால லஅல்லக மினல்லதீன யுஸல்லூன அலா அவ்ராக்கிஹிம். அடுத்து சொன்னாங்க, அந்த மக்களில் உள்ளவரோ நீர் தங்களுடைய அவ்ராக்கின் மீது தொழுகிறாங்களே, பிட்டம் படக்ஸ் தங்களுடைய பிட்டங்களை பூமியில் அழுத்தி தொழக்கூடிய மக்களில் உள்ள ஆளா நீனு என்று கேட்டேன். என்ன இதுக்கு அதுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது?
சில பேர் வரம்பு மீறி இஃப்ரா தஃப்ரீக் செஞ்சு கிபிலாவையும் முன்னோக்கக்கூடாது, பைத்துல் முக்கதஸையும் முன்னோக்கக்கூடாது, பின்னோக்கவும் கூடாது என்கிறதுனால சஜிதா செய்யும்போது பித்தட்டை கொஞ்சம் தூக்கிட்டா அந்த பித்தட்டு பைத்துல் முக்கத்தஸின் பக்கம் இருந்தால் என்ன ஆகுறது, அந்த பித்தட்டு காபாவின் பக்கம் என்ன ஆகுறது என்கிற அளவுக்கு சஜிதா செய்யும்போது கூட பூமியோட பூமியா இந்த பெண்கள்லாம் சஜிதா செய்கிறாங்களா இல்லையா அழுத்தி, அந்த மாதிரி செய்யக்கூடிய மக்களில் நீனும் உள்ள ஆளா? ரொம்ப பெரிய அதுக்குண்டு ஒரு இது கொடுத்து சஜிதா செய்யும்போது கூட பித்தட்டு அதன் பக்கம் என்ன செய்யக்கூடாது. பீஷாப் இருக்கும்போது மலம் கழிக்கும்போது அந்த பக்கம் இந்த பக்கங்கிற சட்டத்திலலாம் மீறி தொழுது கொண்டு இருக்கும்போது கூட அந்த பித்தட்டு என்ன செய்யக்கூடாது, அதை முன்னோக்கவும் கூடாது. அந்த கூட்டத்தில் உள்ளாலோ ரொம்ப குறையாக சொல்கிறாங்க. இதில் சில பேர் வரம்பு மீறி நடக்கிறாங்க. இப்போ குல்துலாதிரி இதை கொண்டு கருத்து என்னான்னு சொல்லி எனக்கு தெரியாது. இந்த இப்னு உமர் இருக்கிறாங்களே, யார்கிட்ட சொல்கிறாங்க? வாசி இடத்துல, புரியுதா? இல்லை அல்ல கவுடி முகாத்தபு யார்? வாசி. குல்துலாதிரி யாரும் என்னான்னு தெரியலையே, நீங்கள் சொல்கிறது என்னான்னு புரியலையே, யார் செய்கிறான்னு தெரியலையேன்ட்டு. கால மாலிக் யானி அல்லது யுசல்லி வலா எருத்தஃபியோ அனில் அருள் எஸ்ஜுது. இந்த யுசல்லூன் அலா அவுராக்கிம்டா என்னான்னு தெரியலன்னு வாசி சொல்லிட்டான். ஆனால் இமாம் மாலிக் சொல்கிறாங்க, அவர்கள் நாடுகிறார்கள் இந்த வார்த்தையை கொண்டு, அல்லது யுசல்லி தொழுகின்றான், லா எருத்தஃபியோ அனில் அருள் எஸ்ஜுது, சஜிதா செய்து கொண்டிருக்கும் போது கூட பூமியை விட்டும் உயர்த்த மாட்டான் பித்தட்டை, வஹுவ லாசிகுன் பில் அருள், பூமியோடு பூமியாக ஒட்டியவனாக. ஹைர், இங்கேயும் அறவும் தெரியாமல் கிபுல்லாவை முன்னோக்கலாமா முன்னோக்கக்கூடாதா என்கிற விஷயம் அப்துல்லாஹ் இப்னு உமருடைய கருத்து என்னன்னு வந்துருச்சு. ஆனால் இமாம் புகாரி 2 கல்லை போட்டு உக்காந்து வெளிக்கு இருக்கிறதுன்னு எடுக்கிறா. 2 கல்லை போட்டு எடுக்கு உக்காந்து வெளிக்கு இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம என்ன சொல்கிறோம்? அப்துல்லாஹ் இப்னு உமர் மேலே ஏறுறாரு. ஏறின உடனே அவருடைய பார்வை நபியின் மீது பட்டுடுச்சு. அவங்க வீட்டு கொல்லையில் வெளிக்கு வந்துட்டு இருக்கும்போது அவருடைய பார்வைப்படுவதற்கு முன்பு நபியுடைய பார்வை இப்படி யாரோ ஒரு ஆள் மேலே வராங்கன்னு தெரிஞ்சு போச்சு. எந்த முறையில் உட்காந்து வெளிக்கு இருந்தாங்களோ அந்த முறையில் உட்காந்துருந்தால் அந்த நபருக்கு பார்வைப்பட்டுடும், அந்த அசல் உறுப்புலங்கிறதுக்காக டக்குன்னு திரும்பியிருப்பாங்க. இதற்கெல்லாம் சான்ஸ் இருக்கிறது. ஆரம்பத்திலேருந்தே அப்படி தான் உட்காந்து வெளிக்கு இருந்தாங்களா சொல்ல முடியாது, சான்ஸ் இல்லை. நபியை பொறுத்த வரைக்கும் ஊருக்கு ஒன்று சொல்கிறது, வீட்டில் ஒன்று நடக்கிறது அந்த பேச்செல்லாம் இல்லை. எனவே இவருடைய பார்வை படுகிறது, அதுக்கு முன்னால் நபியுடைய பார்வை இவரின் மீது பட்டு விட்டது, பார்த்துடக்கூடாதுன்னு டக்குன்னு திரும்பியிருப்பாங்க. திரும்பின நேரத்தில் பைத்துல் முகத்தஸை நோக்கியதாக இருந்திருக்கும். எனவே இந்த ஹதீஸெல்லாம் வச்சு மசாலாலாம் எடுக்க முடியாதுங்க. இதெல்லாம் நிறைய எஹ்திமால்கள் இருக்கிறது. முதல்ல சொல்லிட்டேன், இது ஃபேலி. இந்த ஃபேலி ஏதோ ஒரு முல்தர்ரின் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம். நான் சொன்ன மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. இதை வச்செல்லாம் மசாலா எடுக்க முடியாது. அப்துல்லாஹ் இப்னு உமர் என்ன சொல்கிறாங்க, பைத்துல் முகத்தஸ் காபா 2க்கும் சேர்ந்து இஸ்திக்பால் மம்னூன்னு சில பேர் வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் இப்னு உமருடைய மக்சத் என்னான்னு சொன்னால், பைத்துல் முகத்தஸை இஸ்திக்பால் செய்வது கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அதை மறுக்கிறது தான் இவங்களுக்கு அசல் நோக்கம்.
காபாவையும் முன்னோக்கலாம், காபாவை இஸ்திக்பார் செய்யலாம் என்கிற கருத்தில் இந்த விஷயத்தை அவங்க சொல்லலை. பாபு ஃபுரூஜுன் நிசாஇல் அல் பராஸ், கலாஹாஜத்துக்காக இலல் பராஸ், கலாஹாஜத்துக்காக மலம் கழிக்க பெண்கள் வெளியே புறப்படுவது, வீட்டில் இருக்கிற பொம்பளவோ தோப்புக்கு போகிறது, கொல்லைக்கு போகிறது, கலாஹாஜத்துக்காக. به قال حدثنا يحيى بن بكير قال حدثنا الليث قال حدثني عقيل عن ابن شهاب عن عروة عن عائشة أن أزواج النبي صلى الله عليه وسلم كن يخرجن بالليل إذا تبرزن إلى المناسك. நபியுடைய மனைவிகள் இரவு நேரத்திலே குன்ன யஹ்ருஜுன வெளியே செல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க. இதா தபர்ரசுன அவர்கள் மலம் கழிக்க வேண்டியிருந்தால், இதா தபர்ரசுன எங்கே போவாங்க? இலல் மனாசி, எங்கே போவாங்க? மனாசிக்கு போவாங்க. மனாசி என்றால் என்ன? சயீதுன் அஃப்யஹு, திறந்தவெளி மைதானம். திறந்தவெளி மைதானத்திற்கு செல்வார்கள். நம்முடைய பெண்களும் கூட இரவு நேரங்களில் அந்த காலத்தில், இப்போ தான் எங்கே பார்த்தாலும் கக்கூசாக இருக்குது, அவங்க மலஞ்சலம் கழிக்கணும்னு சொன்னால் ராத்திரியை தான் பயன்படுத்துவாங்க. ஷிஃப்ட் இப்படியே உண்டாக்கி வச்சுருப்பாங்க. ராத்திரியில் தான் அவங்களுக்கு வெளிக்கு வரும். பகலில் வந்தால் கூட அடக்கிட்டு இருப்பாங்க. எங்கே போய் உட்காந்து இருக்க முடியும்னு சொல்லி காட்டுக்கு போவாங்க, சில ஊர்களில் கொல்லைக்கு போவாங்க, தோப்புக்கு போவாங்க. வகான உமர் யக்கூலு லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுஜுபு நிசாக்க. இந்த மாதிரி நபியுடைய மனைவி உயர்ந்த ஸ்டேஜில் உள்ளவங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது எல்லா மக்களும் வர மாதிரி சும்மா அவங்க உடுத்தின புடவையோட அவங்க உடுத்தின அதோடு வந்துக்கிட்டு இருக்கு. நபிக்கு இவங்களுக்கு பிடிக்கல, சொன்னாங்க கொஞ்சம் ஹிஜாப் போட்டுட்டு போக சொல்லுங்களேன் அவங்க மனைவியை, கண்டவங்களை பார்க்குற மாதிரி இருக்கிறது, ஆலோசனை கொடுத்தாங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்து பெண்கள் மாதிரி தான் அந்த காலத்தில் அரபு நாட்டில் பெண்கள்லாம் இருந்தாங்க. எந்த ஹிஜாபும் இல்லை, எந்த புர்காவும் இல்லை, அப்படியே வெளியே போயிடுவாங்க. உமர் அவர்கள் நபி இடத்துல சொல்லுவாங்களாம், வஹுஜுப் நிசாக்க, உங்களுடைய மனைவியரிடத்தில் பர்தா போட்டுக்க சொல்லுங்க. ஃபலம் யக்குன் ரசூலுல்லாஹ் யஃஅலு, ஆனால் உடனே செயல்படுத்தலை நபி. எல்லா மனைவியரிடத்துல நீங்கள் வெளியே போகும்போது ஒரு துணியை போட்டு மூடிக்கிட்டு போங்கோ, பர்தா அணிஞ்சு போங்க, துப்பட்டியை போட்டுக்கிட்டு போங்கன்னு சொல்லலை. ஹரஜத்து சௌதா பின்ட்டு ஜம்ஆ ஜௌஜுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்தம் மினல் லயாலி இஷாஅன். உமருடைய ஆசை அது. நபி இடத்துலையும் சொல்லி பார்த்தாங்க, நபியும் அதை செயல்படுத்தலை. உமருடைய ஆசை அது. நபி இடத்துலையும் சொல்லி பார்த்தாங்க, நபி செயல்படுத்தலை. ஹரஜத்து சௌதா பின்ட்டு ஜம்ஆ, நபியுடைய மனைவி சௌதா ஒரு நாள் ராத்திரி லைலத்தம் மின் லயாலி இஷா நேரத்தில் வெளியே வராங்க. கானத் இம்ராத்தன் தவீலா, டக்குன்னு தெரியும், கொஞ்சம் உயரம் கூட அவங்க நபியுடைய மனைவிகள்லையே.
அந்த காலத்து ராத்திரிலாம் நம்ம இப்போ உள்ள ராத்திரின்னு வச்சுக்காதே. இப்போ தான் ராத்திரி இருக்கிறது இல்லையே. தெருவெலாம் ஒரே வெளிச்சமாக இருக்குது. எங்கேயும் பயம் இல்லாமல் போகலாம். பயந்தவனுக்கு இருண்டதெல்லாம் இப்போ பேயே இல்லை. ஏன் இல்லை? இருட்டு இல்லை. சைத்தானுக்கு ரொம்ப பிடித்தமான இடம் எங்கே இருட்டு இருக்குதோ ரொம்ப பிடித்தமான இடம், எங்கே நாத்தம் இருக்குதோ ரொம்ப பிடித்தமாக, கக்கூசும் இருட்டம் தான் அவனுக்கு பிடித்தமான இடம். ஆகவே இருட்டு இல்லைங்கிறதுனால சைத்தானா தெருவுக்கு வரதில்லை. இப்போ இருட்டு இல்லாத இடத்துல தான். வக்கான திம்ராத்தன் தவீலா, நெட்டையான உயரமான ஒரு பெண்ணாக இருந்தாங்க. ஃபனாதாஹா உமர், உமர் அவர்கள் அவங்கள சத்தம் போட்டு, ஏ சௌதா அப்படின்னு அழைச்சாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ நபியுடைய மனைவி சௌதா அப்படின்னு சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டதை சொன்னாங்க. நாதாஹா உமர் அலா கத் அரஃப்னாக்கி யா சௌதா, ராத்திரி நினச்சி நீங்கள் வெளியே வரீங்க யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன், நீ தான் சௌதா அப்படின்னாங்க. ஒரு பயத்தை உண்டாக்கணும். நான் நல்ல எண்ணத்தில் உன்னை கூப்பிட்டு சொல்கிறேன், ஆனால் இதே மாதிரி நீ யாருன்னு சொல்லி தெரிஞ்சவங்க காலி பயிலாக இருந்தா, நபி மனைவி வசமாக கிடச்சிச்சாடா அப்படின்னு சொல்லி எத்தனை முனாஃபிக் இருந்தாங்க. சான்ஸ் இருக்குது கெடுக்கிறதுக்கு. இதுக்கு தான் ஒரு பயந்தாங்க. இப்போ சௌதா இடத்துலையே சௌதாவை கூப்பிட்டு அலா கத அரஃப்னாக்கி யா சௌதாண்டா. என்னத்துக்கு சொன்னாங்க இப்படி? ஹிர்சன் அலா ஐ யுன்சல் அல் ஹிஜாபு, ஹிஜாப் இறக்கப்பட வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக. இப்போ நான் கூப்பிட்டதை போய் சௌதா நபிகிட்ட ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க. நம்ம நபி இடத்துல முதல்ல சொல்லியிருக்கிறோம், நபியுடைய மனசில் அது வரல. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நபிக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அதில் ஒரு ஆர்வம் காட்டுவாங்கங்கிற அடிப்படையில் ஹிர்சன் அலா யுன்சல் அல் ஹிஜாப் ஃபஅன்ஸல் அல்லாஹுல் ஹிஜாப். இதற்கு பின்னால் ஹிஜாபுடைய ஆயத்தை இறங்கிடுச்சு. இந்த ஹதீஸுடைய முத்தாபக்கத் இதா தபர்ரஸ்ன இலல் மனாசிக் 26 அடுத்து 707, நிக்காஹுடைய பாடம் 788, இஸ்திதானுடைய பாடம் 926 வரும். அது தொடர்பாக இன்னொரு ஹதீஸையும் கேட்டுக்க, ஹிஜாப் தொடர்பாக. மிஹி கால ஹதஸனா ஜக்கரியா கால ஹதஸனா அபு உசாமா அன் ஹிஷாம் இப்னு உருவா அன் அபீஹி அன் ஆயிஷா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் கத் உதின லகுன்ன அன் தஹ்ருஜுன ஃபீ ஹாஜத்திகுன்ன, உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய ஹாஜத்துக்காக நீங்கள் வெளியே புறப்படுவதற்கு. கது உதின லகுன்ன அன் தஹ்ருஜுன ஃபீ ஹாஜத்திகுன்ன. ஹிஷாம் சொல்றார், ஹாஜத்திகுன்ன என்றால் பராஸ், கலா ஹாஜத்துக்காக நீங்கள் வெளியே புறப்படலாம் என்று. கது உதின லஹுன்ன பில் ஹுரூஜ் அன் புயூத்திஹின்ன இல் பராஸ் என்பதுதான் முத்தாபக்கத்துல் தர்ஜுமா. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்லுவோம். சுப்ஹான் அல்லாஹ் பிஹம்தி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்தி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த
அஸ்தக்ஃபிருக் வ அத்தூபு இலைக்.